இன்றைக்கி சென்னையில் மெரினா பீச்சில் வந்து இந்த இருக்கக்கூடிய கடைகளில் வந்து டேட் இல்லாமல் டேட் முடிஞ்சு போனது கெட்டுப்போன ஃபுட்டு விற்கிறதாக எங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட்டு தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருந்தது. அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி வந்து நாங்களும் சென்னை பெருநகர் ஜிசிசியும் சேர்ந்து நாங்கள் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக ரைட் பண்ணோம். லேபர் டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து நாங்கள் ரைட் பண்ணோம். இதில் நிறையா கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா விதிகள் மீறி இருந்தாங்க. நிறைய பேர் லைசன்ஸ் எடுக்காமல் இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்போ நாங்கள் ஃபைன் போட்டிருக்கோம். அதேமாதிரி நிறைய கடைகளில் வந்து டேட் முடிஞ்சு போன டேட்டே இல்லாத கூல்ட்ரிங்க்ஸு, தண்ணி பாட்டில், கலர் ஆட் பண்ணது, சிக்கன் 65 பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸஸ் ஆஃப் கலரு, பழைய ஸ்டாக்ஸ் வச்சுருந்தாங்க. டீ தூளெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர கலப்படான டீ தூளெல்லாம் இருந்தது. அதை எல்லாத்தையுமே நான் இன்றைக்கி எல்லாமே பறிமுதல் பண்ணி இன்றைக்கி நாங்கள் வந்து அவங்க மேலே வந்து ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கோம். எல்லாத்துக்குமே ஃபைன் போட்டிருக்கிறோம் இன்றைக்கி. சார், நம்ம என்ன மாதிரியான கூல் ட்ரிங்க்ஸ்லாம் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நம்ம இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் சார். இப்போ மெயினாக பார்த்தோம்னா நார்மலாக பிராண்டட் கம்பெனி தான் இருக்கணும். பிராண்டட் கம்பெனி கூல்ட்ரிங்க்ஸாக இருந்ததுன்னா பரவாயில்ல. அதாவது பிராண்டட் கம்பெனின்றது எப்படி சொல்லணும்னா எங்கள் எஃப்எஸ்எஸ்ஐ நாம்ஸ் பிரகாரம் இருக்கணும், எங்கள் எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் இருக்கணும், லேபிள் இருக்கணும். லேபிளிங்கில் வந்து எல்லாமே டீட்டெயில்ஸுமே இருக்கணும். அந்த எந்த கம்பெனி எங்கேருந்து வருது, என்றைக்கு மேனுஃபேக்சரிங் டேட் ஆர் பேக்கிங் டேட், என்றைக்கு எத்தனை நாளைக்குள்ளே அதை யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லா விவரமும் அந்த பாட்டிலில் இருந்தால் தான் அது வந்து நாங்கள் வந்து நல்ல கூல்ட்ரிங்க்ஸ்னு நாங்கள் சொல்லுவோம். அது இல்லாமல் இந்த வாட்டர் பாட்டில்லாம் பார்த்திங்கன்னா வித்தவுட் டேட்ஸோடு இருந்தது. அதை கூட நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் மெரினா பீச் பக்கம் வர்றவங்க இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கணும்னு ஆசைப்படுறவங்க வந்து மெயினாக வந்து இந்த டேட்டை பாருங்கள். இந்த கம்பெனி வந்து நல்ல கம்பெனியான்னு பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு அதில் வந்து மேனுஃபேக்சர் டேட், எக்ஸ்பிரி டேட்டு, அல்ல யூஸ் பிஃபோர் டேட் அப்படின்னு ஏதாவது இருக்கான்னு மட்டும் பாருங்கள். அது இருந்தால் மட்டும் குடிங்க, இல்லைன்னா அது மாதிரி குடிக்க வேண்டாம். அதேமாதிரி ப்ராபப்ளி இங்கே வர்றவங்க மேக்ஸிமம் தண்ணி பாட்டில் வாங்குறது பார்த்திங்கன்னா அதில் பேக்கிங் டேட் இருக்கான்னு பாருங்கள், அதில் எஃப்எஸ்எஸ்ஐ நாம்ஸ் இருக்கான்னு பாருங்கள், அதில் ஐஎஸ்ஐ சிம்பிள் அந்த பாட்டில் இருக்கான்னு பாருங்கள். அந்த மாதிரி இல்லைன்னா அவங்க வந்து இந்த பாட்டிலை வந்து நீங்கள் வந்து லோக்கல் குடிநீர் வச்சு அவங்க பாட்டிலில் ஃபில் பண்ணி ஏமாற்றி விற்கிறாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த கம்பெனி பாட்டில்ஸ்லேயே வந்து மேனுஃபேக்சரிங் டேட்லாம் முடியும், குறிப்பாக அந்த பொவண்டோ, மிரேண்டா, ஃபேண்டா இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கூட சேல் பண்ணுறாங்க. இல்லை, அதுதான் இன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம எடுத்துட்டோம். அந்த மாதிரி இருக்கிற கடைக்கு எல்லாமே பேசிட்டோம். இன்றைக்கி இனிமேட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இங்கே அசோசியேட் இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட கூப்பிட்டு நாங்கள் இப்போ பேசிடுவோம். ஏன்னா அவங்களே வந்து இந்த பாட்டில்ஸ் எல்லாம் டேட்டு முடிஞ்ச பாட்டில்ஸ் ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா அவங்களே ரிமூவ் பண்ண சொல்லி நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஸோ அதுமாதிரி அந்த கூட்டங்கள் முடிஞ்சு திரும்ப நம்ம நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு திரும்ப நம்ம இந்த ஞாயிற்றுக்கிழமை வாக்கில் வந்து திரும்ப அதிரடியாக நம்ம செக் பண்ணுவோம். அப்போ திரும்ப இருந்துன்னா அந்த கடைகளை வந்து பர்மனெண்ட்டாக மூடிடுவோம் நம்ம.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.